எந்த மக்களுக்காக தன் தளத்தை ஆரம்பித்தனோ அந்த தளத்தில் இருக்கிற மக்கள் என்னை கல்லால் அடைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பறைசாற்றி சென்று மரணமுற்றானே தலைவன் தமிழரசன். தலைவர் தமிழரசனுடைய கொள்கைகளை தூக்கி பிடிக்கிற அளவிற்கு சீமானுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? சாதியை ஒழித்து மக்கள் விடுதலை பெற வேண்டும், சமத்துவம் நிலை பெற வேண்டும், இந்த மண்ணிலே தமிழர்கள் ஆள வேண்டும், இந்த மண்ணில் தமிழர்களை தவிர வேறு எவரும் எந்த விதத்திலும் எந்த தொழிலிலும் மேலோங்கி வந்துவிடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக காடுகளில் உலாவி வந்தவன் எங்கள் தலைவன் வீரப்பனார் அவர்கள். சீமானுக்கு அந்த புரிதல் உண்டா? என்னிடத்திலே சொன்னார், இளவல 2 துண்டு விரிக்கிறேன், ஒரு துண்டு தமிழ் தேசிய துண்டு, ஒரு துண்டு திராவிட துண்டு, எந்த துண்டுல காசு அதிகம் வருதோ அந்த துண்டை எடுத்து தோல்ல தூக்கி கொடுத்து போயிட்டே இருக்குன்னு சொன்னவர். இதுதான் அவருடைய கொள்கை. அந்த கொள்கை, ஆமா, இதுதான் அவருடைய கொள்கை. நான் நாம் தமிழர் கட்சி தொண்டனை யாரையும் திட்ட மாட்டேன். நாம் தமிழர் கட்சி ஒரு பேர் இயக்கம், அற்புதமான இயக்கம், அற்புதமான கட்சி. ஏன்னா நாங்களாம் சேர்ந்து உருவாக்கினதானே. அங்கே களமாடக்கூடிய தம்பிகள் அனைவரும் பிரபாகரனுடைய பிள்ளைகளாக நின்று தெரு தெருவாக அலைந்து கட்சிக்கு வலு சேர்க்கிறார்கள். ஆனால் தலைமை ஒன்றுதான் தற்குறியாக இருப்பதால் தலைமையை மாற்ற வேண்டும் என்றுதான் தொடர்ந்து 13 ஆண்டு காலம் நான் பேசுகிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் பெரியாரை தான் பெரிய அளவில் பேசியிருக்கார், பல மேடைகளில், திராவிட மேடைகளில் பேசியிருக்கார். நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தங்களை கடைபிடிப்பதில் 100% கண்ணும் கருத்துமாக இருந்து இயங்கக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கிறது. எடுத்துக்காட்டு, அண்மையிலேயே சேட்டை துரைமுருகனும் திருச்சி சிவாவும் பேசிக்கொண்டு ஆடியவை நீங்கள் பார்த்து. என் மகள் வித்யாராணி அந்த தலைமை பண்பிற்கு வர வேண்டும். சீமானை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். இது கீழ்மட்டம் இருக்கிற தொண்டர்கள் அனைவருடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறீங்க. இருக்கு, ஏன் இல்ல? சீமானை வந்து அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருடைய கண்ட்ரோல்ல தான் கட்சி இருக்கு அப்படின்றாங்க. அப்படி கண்ட்ரோல்ல இருக்கிற பட்சத்தில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 பேர் கட்சியை விட்டு வெளியில போயிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? நான் ஐத்தமிழ் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எப்படி வீரப்பனார் மக்களுக்காக தன் இறுதி பயணத்தை கடைசி வரை உருவாக்கி வைத்தாரோ அதை போல என் மகளும் இந்த எளிய மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக போராடுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தயவுசெய்து வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பாதுகாவலர் வீரப்பனாருடைய மகள் வித்யாராணியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். ஆனால் வித்யாராணிக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் சித்தப்பா என்று கருதக்கூடிய சீமான் அவர்களிடத்திலே துணைக்கு துணையாக, இணைக்கு இணையாக பக்கத்தில் இருந்து நாம் தமிழரின் பணியாற்றியவன். சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் இருமாப்புகளையும் காரி உமிழுதலையும் கண்டு வெளியேறியவன். எவருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார்கள் அந்த இயக்கம். பிற்போக்கான சாதிய கட்டமைப்பில் இருந்து வந்தால் மிக மோசமாக நடத்தப்படுவார்கள். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி வேட்பாளராக வீரப்பனார் அவர்களுடைய மகள் வித்யாராணி வீரப்பன் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பாஜகவில் இணைஞ்சு அதில் வந்து சில காலங்களாக வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க. இப்பொழுது வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்ச உடனே வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக வித்யாராணி நிற்கிறத எப்படி பார்க்குறீங்க? வாரல் என மரித்துகை காட்ட என்கிற வரிகளை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பதிவு செய்திருப்பார். கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகரை நோக்கி செல்லுகிற போது கொடி இயற்கையிலேயே அசைக்கப்படுகிறது. நீங்கள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள், இங்கு வர வேண்டாம் என்று கொடி சொன்னதாக இளங்கோவடிகள் வர்ணித்து எழுதியிருப்பார். அதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தங்கை வித்யாராணி என் மகள்தான், என் அண்ணன் மகள்தான். அவர் அரசியல் தளத்திற்கு வருவது புதிதல்ல. 1980ஆம் ஆண்டு கண்ணூர் தொகுதியில் பெந்தனகவுடாவை ஆதரித்து காங்கிரஸ் சார்பிலே 27 வயதில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய மகத்தான போர்மரவர் வீரப்பனார் அவர்கள் பெந்தனகவுடா மறைவிற்கு பிறகு அவருடைய தம்பி ராஜகவுடா காங்கிரஸிலே களம் காண வருகிறார். 1980, 84, 86 போன்ற தேர்தல்களில் கண்ணூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்ட ராஜகவுடாவை வெற்றி பெற வைப்பதற்காக வீரப்பனார் அரசியல் யுத்தம் நடத்தியவர். ஐக்கிய ஜனதா தளத்தை எதிர்த்து போராடி ராஜகவுடாவை வெற்றி பெற வைத்தவர். ஆக அந்த குடும்பம் அரசியலுக்கு புதிதல்ல, பழமைதான். அவருடைய அண்ணன் மாதையனும் காங்கிரஸை ஆதரித்தவர். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை ஆதரித்து காடுகளில் கிடக்கிற கிராமங்களில் போய் கால்நடையாய் நடந்து சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வெற்றி பெற வைப்பதற்கு போராடிய குடும்பம் வீரப்பனார் குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற எங்கள் மகள் வித்யாராணி
அவருடைய பிறப்பு அதிசயமானது. காடுகளில் உழன்று திரிகிற போது கற்பமுற்ற எங்கள் அன்னியார் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற வரை காடுகளில் கடின உழைப்பை மேற்கொண்டவர். எங்கள் வித்யாராணி கருத்தரித்ததே காடுகளில் தான். ஆகையால் தாய் நடந்து செல்லுகிற தடங்களில் சருகுகளுடைய ஓசைகளை கேட்டிருப்பாள் வித்யாராணி. துப்பாக்கி சத்தத்தை தன் காது கொடுத்து கருவறைக்குள் இருந்து கண்காணித்துக் கொண்டிருப்பாள். வீரப்பனார் நடத்திய யுத்தம் ஒவ்வொன்றையும் அவள் ஆழ் மனதில் காடுகளில் போராடுகிற போது சிசுவாக இருந்து கற்றுத் தெரிந்து கொண்டவள். ஓடத்துல தண்ணீர் செம்பரித்து பன்னீர் ஓடம் போய் ஊரு சேர்மா என்கிற பாடலை கேட்கிற போதெல்லாம் வீரப்பனார் கண்கலங்கி அழுத காட்சிகளை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். வித்யாராணியை காவிரி ஆற்றின் படுக்கையில் பாலாற்றுக்கு பக்கத்திலே வைத்து பரிசலில் ஏற்றி கர்ப்பிணியை அனுப்பி வைத்த அந்த தருணம், சிங்காபுரம் வனப்பகுதிக்குள் வந்ததற்கு பிறகு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற அன்னியார் முத்துலட்சுமியாரை நெருப்பூர் வரை நடந்தே அழைத்து சென்ற தருணம். இவ்வளவு கடின உழைப்புகளுக்கு பிறகுதான் வித்யாராணி பறந்தாள் என்பது வரலாறு. வித்யாராணி என்ற பெயர் வர காரணமே வீரப்பன் என்கிற பெயர் வருகிற போது வி என்கிற எழுத்து வர வேண்டும் என்பதற்காகவே வித்யாராணி என்கிற பெயரை சூட்டினார்கள். இரண்டாவது பெண்ணுக்கு விமலாராணி என்றுதான் பெயர் வைத்தார்கள். அதற்கு பிறகு விஜயலட்சுமி என்று மாற்றிக்கொண்டார்கள். ஆக ஒரு கடின உழைப்பிற்கு பிறகு கருவறையில் தரித்த என் மகள் வித்யாராணி இன்றைக்கு அரசியல் தளத்தில் அடியெடுத்து வைப்பதை பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பால் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து சிறுபான்மை நலப்பிரிவினுடைய மகளிர் பிரிவு மாநில தலைவராக பொறுப்பேற்ற கொண்ட போது மனம் குமுறியது. தந்தையாருடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக முடிவெடுத்த வித்யாராணி அவருடைய கணவரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இவ்வாறு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதோ என்கிற எண்ணம் எமக்கு தோன்றியது. சனாதன கொள்கைகளை தூக்கி பிடிப்பதிலே கவனம் செலுத்தி வந்த மகள் வித்யாராணி 3 ஆண்டுகளுக்குள் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்களை முழுவதுமாக கற்று தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் இது நம் தந்தைக்கு எதிரான நோக்கங்களும் கோட்பாடுகளும் கொள்கைகளும் உருவாக்கப்படுகிற இயக்கமாக இருப்பதால் இதை விட்டு வெளியேறுவதே சரியானது என்று பல கூட்டங்களுக்கு செல்லாமல், பல நிகழ்ச்சிகளுக்கு செல்லாமல், அண்மையிலே நடைபயணம் மேற்கொண்டு அண்ணாமலை கிருஷ்ணகிரியிலே பேசுகிற போது கூட கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தாள் என் மகள் வித்யாராணி. அவர்கள் அழகாக ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார், சீமானுக்கும் உங்களுக்கும் எப்படி சந்திப்பு நடந்தது? யதார்த்தமாக சந்திப்பு நடந்தது. என்ன சொன்னார் சீமான்? அப்பாவுடைய கொள்கையை நான் ஒருவன்தானே இந்த மண்ணில் தூக்கி பிடித்து அலைகிறேன், என் பின்னால் வரக்கூடாதா என்று கேட்டார். கேட்ட வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தது என்று என் மகள் வித்யாராணி சொன்னார். அண்ணன் அழகாக பேசுவார், அற்புதமாக பேசுவார், தோளிலே கை போட்டு துணைக்கு துணையாக இருப்பதைப் போல பேசுவார். உன் குடும்பத்திற்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன், உன்னை அரசியல் தளத்தில் கரை சேர்ப்பதுதான் என்னுடைய தலையாய கடமை என்பெல்லாம் அன்புலக பேசுவார் என்பது என் மகள் வித்யாராணிக்கு இன்னும் விளங்காமல் போன மர்மம் என்ன என்பதுதான் எமக்கு தெரியவில்லை. உங்களை விட முன்னோர்கள் நாங்கள் இருக்கிறோம். சீமானுக்கு அருகிலே இருந்து களமாடியவர்கள், அப்பா கூட பயணித்த சித்தப்பாக்கள் இருக்கிறார்களே, சித்தப்பாக்களிடம் சில ஆலோசனைகளை பெறலாமே என்று மகள் வித்யாராணி எங்களிடம் கருத்து கேட்டிருக்கலாம். ஒருவேளை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் மாநில மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய அன்னியார் முத்துலட்சுமி அவர்களிடத்திலே மகள் வித்யாராணி அரசியல் ஆலோசனையை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம். மகள் வித்யாராணி சொன்னார், தமிழ் தேசிய தளத்தில் மிக சரியான இயக்கமாக நாம் தமிழர் பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் அப்பாவினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஒன்றாக இருப்பதால் நாம் தமிழரில் நான் பயணிக்க தொடங்கினேன். இன்றைக்கு வேட்பாளராக எங்கள் சித்தப்பா சீமான் அறிமுகப்படுத்துகிறார் என்றெல்லாம் ஒரு உறவாடி கதையை உமிழ்த்திருக்கிறார். என் மகள் வித்யாராணிக்கு ஒரு சிறிய தகப்பனாக இருந்து வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் சித்தப்பா என்று கருதக்கூடிய சீமான் அவர்களிடத்திலே துணைக்கு துணையாக, இணைக்கு இணையாக பக்கத்தில் இருந்து 4 ஆண்டு காலம் நாம் தமிழரில் பணியாற்றியவன், சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் இருமாப்புகளையும் காரி உமிழுதலையும் கண்டு வெளியேறியவன். எவருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார்கள் அந்த இயக்கத்தில். பிற்போக்கான சாதிய கட்டமைப்பிலிருந்து வந்தால் மிக மோசமாக நடத்தப்படுவார்கள். என் மகள் வித்யாராணி இன்னும் உணர வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். சீமான இடத்துல நீங்கள் நெருங்கி பழகினால்தான் உண்மை முகம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். எங்களை போன்று நீங்களும் ஒரு காலத்தில் வெளியிலே வந்து தயவு செய்து கதற வேண்டாம் என்றுதான் நான் கருதுகிறேன். நாம் தமிழர் கட்சியில் இன்றைக்கு வேட்பாளராக அறிமுகமாகி இருக்கிறார். வாழ்த்துக்கள். வெற்றி பெற வேண்டும், மக்கள் பணியாற்ற வேண்டும். என் தந்தை இட்டு சென்ற கனவுகளை நினைவாக்குவதற்காக இந்த நிலத்திலே நான் வேட்பாளராக களமாடுகிறேன் என்கிற வார்த்தை பிடித்திருக்கிறது. எந்த வகையில் சீமானுடைய கொள்கையும் வீரப்பனாருடைய கொள்கையும் ஒத்துப்போயிருக்கிறது? என் மகள் வித்யாராணிக்கு சொல்லுவேன், 17 முறை இதுவரை மேட்டூரிலிருந்து குளத்தூர் பகுதிகளுக்கு அரசியல் தளத்திலும் இன்ன பிற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு
அந்த பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்த சீமான் என்றாவது ஒரு நாள் மூலக்காட்டிலே விதைக்கப்பட்டிருக்கிற தந்தையாருடைய அந்த நினைவிடத்திற்கு வந்து மலர் மாலை அணிவித்த வரலாறு உண்டா? ஏன் செல்லவில்லை? எப்பொழுது அந்த கொள்கை ஒத்துப்போகிறது? தந்தையாருடைய கொள்கையும் கோட்பாடும் வித்யாராணிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் வித்யாராணி வீரப்பனார் இடத்திலே வளரவில்லை. அவரோடு களப்பணியாற்றிய பெருமை எங்களுக்கு உண்டு. அந்த பெருமையோடு என் மகளுக்கு சொல்லுவேன், அப்பாவுடைய கொள்கை பிரகடனம் என்ன தெரியுமா? அன்றாடம் காட்சியிலும் அடித்தட்டு மக்களும் அரசியல் நிலை பெற வேண்டும் என்பது அவருடைய ஆவா கனவுகள். ஏழை மக்களுக்கு இயன்றவரை அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது என் மகத்தான போர்மரவனுடைய கனவுகள். ஈழத்திற்கு நாம் செல்லாவிட்டாலும் ஈழ மண்ணை பாதுகாப்பதில் நம்மளுடைய பங்களிப்பு வேண்டும் என்று வன்னிக்காட்டிற்கு வாழ்த்து தெரிவித்து சந்தனக்காடில் சங்கமித்த தலைவன் வீரப்பனார் அவர்கள். சீமான் என்கிற ஒரு நபரையே அறியாத மாமனிதர் வீரப்பனார் அவர்கள். எப்படி மகள் வித்யாராணி நாம் தமிழரில் இன்றைக்கு ஐக்கியமாயிருக்கிறார்? இன்னும் அரசியல் புரிதல் வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். தலைவர் தமிழரசனுடைய கொள்கைகளை தூக்கி பிடிக்கிற அளவிற்கு சீமானுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? உங்களுடைய தந்தையார் எங்களுடைய அண்ணார் வீரப்பனார் தமிழரசனுடைய கோட்பாடுகளை நனவாக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே போராடுகிறவர். எப்படி தமிழரசன் அவர்கள் பொன்பரப்பி வங்கியிலே பணத்தை அள்ளி கொண்டு வந்து கிருஷ்ணராஜசாகரனை உடைத்து தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வாக காவிரி நதிநீரை பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணி இறுதி வரை நின்றாரோ, எந்த மக்களுக்காக தன் தளத்தை ஆரம்பித்தோனோ அந்த தளத்தில் இருக்கிற மக்கள் என்னை கல்லால் அடைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பறைசாற்றி சென்று மரணமுற்றானே தலைவன் தமிழரசன். அந்த கோட்பாடுகளை உள்வாங்கிய வீரப்பனார் அவருடைய மகள் சீமான் என்றாவது இந்த கொள்கைகளை உள்வாங்கியிருப்பாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். வித்யாராணி களத்திற்கும் தளத்திற்கும் வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. சாதியை ஒழித்து மக்கள் விடுதலை பெற வேண்டும், சமத்துவம் நிலை பெற வேண்டும், இந்த மண்ணிலே தமிழர்கள் ஆள வேண்டும், இந்த மண்ணில் தமிழர்களை தவிர வேறு எவரும் எந்த விதத்திலும் எந்த தொழிலிலும் மேலோங்கி வந்துவிடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக காடுகளில் உலாவி வந்தவன் எங்கள் தலைவன் வீரப்பனார் அவர்கள். சீமானுக்கு அந்த புரிதல் உண்டா? என் மகள் வித்யாராணி எந்த கொள்கையை பின்பற்ற இருக்கிறார்? சீமானுடைய மூலதன கொள்கை என்ன தெரியுமா? என் மகளுக்கு இங்கிருந்து சொல்லுகிறேன். கல்லூரியை போல 3 ஆண்டுகள் பாடம் படிக்க வருவார்கள். 3 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு கொள்கையை கற்றுக்கொண்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள். இதுதான் சீமானுடைய நோக்கமும் கொள்கையும். என்னிடத்திலே சொன்னார், இளவல 2 துண்டு விரிக்கிறேன், ஒரு துண்டு தமிழ் தேசிய துண்டு, ஒரு துண்டு திராவிட துண்டு. எந்த துண்டில் காசு அதிகம் ஒழுகுதோ அந்த துண்டை எடுத்து தோல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும்னு சொன்னவர். இதுதான் அவருடைய கொள்கை. அந்த கொள்கை ஆமா, இதுதான் அவருடைய கொள்கை. ஏன் சீமான் என்ன பெரியார் படம் போட்ட பணியன் போடாதவரா? பெரியாரை ஆதரித்து பேசாமல் இருந்தவரா? ஆரம்ப காலகட்டத்தில் பெரியாரை தான் பெரிய அளவில் பேசியிருக்காரு. பல மேடைகளில், திராவிட மேடைகளில் பேசியிருக்காரு. நான் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தமும் ஒரே வகையை சார்ந்தது. இல்லை, இது மனுதர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தங்கள் இருக்கிறது. அதைத்தான் என் மகள் ஏற்றிருக்கிறாள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். மனு தர்மத்தை ஏற்றுக்கிறார்னா எந்த வகையில் சொல்றீங்க? ஆரம்பத்தில் பெரியார் படம் போட்டுக்கிட்டு தானே தெரிஞ்சிங்க. இடையில் என்ன முருக வழிபாடு தோணுச்சு? இப்போ மாரியாத்தாவும் காளியாத்தாவும் எங்கே போனாங்க? நடுகள் திட்ட வழிபாடு எங்கே போனது? கருப்பனும் காளியாத்தாலும் எங்கே போனார்கள்? முருகனை முதன்மைப்படுத்தி அதற்கென்று ஒரு அணியை உருவாக்கிய பெருமை யாருக்கு உண்டு? அவர்கள் பிள்ளையாரை பேசுகிறார்கள், அனுமாரை பேசுகிறார்கள், ராமரை பேசுகிறார்கள், இவர்கள் முருகனை பேசுகிறார். என்ன வேறுபாடு? அவர்கள் சூலாயுதம் காட்டுகிறார்கள், இவர் வேலாயுதம் காட்டுகிறார். என்ன வேறுபாடு? ஆக பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தங்களை கடைபிடிப்பதில் 100% கண்ணும் கருத்துமாக இருந்து இயங்கக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கிறது. எடுத்துக்காட்டு, அண்மையிலேயே சேட்டை துரைமுருகனும் திருச்சி சிவாவும் பேசிக்கொண்டு ஆடியவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு அந்யோன்ய உடன்பாடு, எவ்வளவு ஒத்துப்போகிற உடன்பாடு. இதுதான் அவர்களுடைய கொள்கை. அதைத்தான், அந்த கொள்கை தான் என் மகள் வித்யாராணி தூக்கி பிடிக்க இருக்கிறதா? உங்களுடைய தந்தையார் எங்களுடைய அண்ணார் 108 கடவுள்களை, எல்லை தெய்வங்களை வணங்கினார். ஒரு இடத்திலும் அனுமாரையோ ராமரையோ வணங்கவில்லையே. நடுகள் திட்டத்தை அவர் வழிபட்டாரே, முனியப்பனை வேண்டி வணங்கினாரே. தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமையை எந்த இடத்திலும் அவர் மறுக்கவில்லை. ஆனால் சீமான் மறைமுகமாக இந்துத்துவா கொள்கையை தூக்கி பிடிப்பதிலே, வர்ணாசிரம கோட்பாடுகளை தூக்கி பிடிப்பதிலே உறுதியாக இருக்கிற காரணத்தால் தான் நான் கேட்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைபாடுகிறார், நானும் வசைபாடுவேன். எங்காவது பாரதிய ஜனதாவையோ அதிமுகவையோ வசைபாட மறுக்கிறார். அதே பேசிட்டு தானே இருக்காரு. என்ன பேசுவது பெரிய பேச்சு அல்ல, நடைமுறைக்கும் செயல்முறைக்கும் ஒத்துவராத பேச்சுக்கள். இனமானத்துடைய தேசிய தலைவர் படத்தை போட்டுக்கொண்டு அரசியல் செய்கிற அநாகரிக கும்பல். இன்றைக்கு கிருஷ்ணகிரி தொகுதியிலே என் மகள் வித்யாராணி இருக்கிறார்.
பாவம் ஏதோ ஒரு 1000 2000 1,00,000 2,00,000 சம்பாதிச்சு வச்சுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை காலி செய்து சீமான் என்கிற சித்தப்பாவிற்காக நீங்கள் இருக்கிறதை இழந்து விட்டு நடுத்தருவிற்கு வந்துவிடக்கூடாது என்பதுதான் உங்கள் மீது நான் செலுத்துகிற உண்மையான அக்கறை. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வித்யாராணி ஒருவேளை தோல்வியுற்றால் வெற்றி பெற வேண்டும். நான் ஐத்தமிழ் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். என் மகத்தான மகள் கிருஷ்ணகிரி தொகுதியிலே களம் காணுகிறாள். எப்படி வீரப்பனார் மக்களுக்காக தன் இறுதி பயணத்தை கடைசி வரை உருவாக்கி வைத்தாரோ அதை போல என் மகளும் இந்த எளிய மக்களுக்காக ஏழை மக்களுக்காக போராடுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தயவுசெய்து வாக்காளர் பெருமக்களே, எங்கள் மகள் வித்யாராணியை, உங்கள் பாதுகாவலர் வீரப்பனாருடைய மகள் வித்யாராணியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். ஆனால் வித்யாராணிக்கு ஒரு வேண்டுகோள், உங்களிடம் தலைமை பண்பு இருக்கிறது. நான் நாம் தமிழர் கட்சி தொண்டனை யாரையும் திட்ட மாட்டேன். நாம் தமிழர் கட்சி ஒரு பேர் இயக்கம், அற்புதமான இயக்கம், அற்புதமான கட்சி. ஏன்னா நாங்களாம் சேர்ந்து உருவாக்குனதானே. அங்கே களமாடக்கூடிய தம்பிகள் அனைவரும் பிரபாகரனுடைய பிள்ளைகளாக நின்று தெரு தெருவாக அலைந்து கட்சிக்கு வலு சேர்க்கிறார்கள். ஆனால் தலைமை ஒன்றுதான் தற்குறியாக இருப்பதால் தலைமையை மாற்ற வேண்டும் என்றுதான் தொடர்ந்து 13 ஆண்டு காலம் நான் பேசி வருகிறேன். என் மகள் வித்யாராணி அந்த தலைமை பண்பிற்கு வர வேண்டும். சீமானை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். இது கீழ்மட்டம் இருக்கிற தொண்டர்கள் அனைவருடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறீங்களா? இருக்கு. ஏன் இல்லை, ஏன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமானை வந்து அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருடைய கண்ட்ரோல்ல தான் கட்சியே இருக்கு அப்படின்றாங்க. அப்படி கண்ட்ரோல்ல இருக்கிற பட்சத்தில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 பேர் கட்சியை விட்டு வெளியில போயிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? நேற்று கூட சைதாப்பேட்டையினுடைய சட்டமன்ற குழு தலைவர் வந்து கட்சியை விட்டு வெளியில போயிருக்கிறார். நேற்று தினந்தோறும் கட்சியை விட்டு வெளியே இருக்கிற கும்பல் நிறைய இருக்கிறது. கொள்கை சித்தாந்தங்களை உள்ளடக்கி உள்வாங்கி கொண்ட மகத்தான போர் மறவர்கள் கட்சியை விட்டு வெளியே இருக்கிறார்கள். இதுதான் உங்கள் கட்டுப்பாடா? அசிங்கமா பேசுவதுதான் உங்கள் கட்டுப்பாடா? கட்சிக்கு குலத்தேவனையே அசிங்கமாக பேசி கருவறுத்து அவனை கட்சியை விட்டு வெளியேற வைப்பதுதான் உங்களுடைய கொள்கையா? என் மகளையும் நீங்கள் அப்படித்தான் செய்வீர்கள். காலம் காத்திருக்கிறது பாருங்கள். ஆகையால் என் அன்பு மகளாகிய வித்யாராணிக்கு ஒரு சிறிய தகப்பனாக இருந்து வேண்டுகோள் விடுக்கிறேன். சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீர்கள், நேர்மையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீர்கள், நேர்மையற்ற தலைமையை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். ஆனால் நல்ல தொண்டர்களை கொண்ட இயக்கத்தை வழிநடத்துவதற்கு உங்களுக்கும் வலிமை இருக்கிறது. நீங்களும் அந்த இயக்கத்திற்கு தலைமை பீடத்திற்கு வரலாம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முதன்மை ஒருங்கிணைப்பாளரை மாற்றுவதற்குத்தான் சட்ட விதி நாம் தமிழரில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் என் மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் தலைமை பண்பிற்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக நன்றி. நன்றி.